என் பேர் அருண். நான் கொஞ்சம் சைலண்ட்டான இல்லை ரொம்பவே சைலண்ட்டான ஒரு பையன். சுருக்கமாக சொல்லணும்னா நான் ஒரு இன்ட்ரோவர்ட். இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்னு நினச்சேன்னா இன்றைக்கி இங்கே சென்னையில் ஒரு நல்ல காலேஜில் படித்து முடிக்க போகிறதுக்கான ஒரே காரணம் அந்த ஒரு நாள்னால என் முழு வாழ்க்கையும் மாறப்போகுதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என் அப்பா அம்மா 2 பேருக்குமே நான் சென்னையில் ராமகிருஷ்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் என் அட்மிஷன் ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே அவங்க கேட்டதுக்கு நான் நோன்னு சொன்ன ஒரே விஷயம் கோயம்புத்தூர்லேருந்து சென்னையில் போய் படிக்கிறதுக்கு தான். அதனால் என் அம்மா எனக்கே தெரியாமல் ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. அருண், அருண், என்னடா அருண்? டேய், சித்தப்பா வந்திருக்கேன். எப்படா இருக்க? டேய் அருண், என்ன இவன் ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறான்? ஏர்போனா வர. சித்தப்பா இவர் எதுக்கு இப்போ கால் பண்ணுறாரு? எடுறா, அடிங்க, பார்த்துட்டே இருக்கான் பாரு. எடுத்தா பேசிகிட்டே இருப்பாரு, கட் பண்ணிடுவோம். என்னப்பா இதெல்லாம் எங்களுக்கு புதுசா? நீங்க கலாய்க்கிறதுக்கு தானடா சித்தப்பன் கேரக்டரே உருவாக்கி வச்சிருக்கீங்க. இத காதல வேற மாட்டுனுக்குற. எப்படா கேட்கும்? சும்மாதான் இங்க சித்தப்பா. என்ன சும்மாதான்? என்ன தப்போ? ஏண்டா, ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறியாடா நீ? அட்லீஸ்ட் பாஸ் பண்ண விஷயத்த ஒரு ஃபோன் போட்டு எனக்கு சொன்னியா? சரி, அதை விட. அன்னிக்கிட்ட கேட்டேன், நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. ஏதாச்சும் காலேஜில் ஜாயின் பண்ணியா இல்லையா? இன்னும் இல்லை சித்தப்பா. இன்னும் இல்லையா? ஏண்டா, காலேஜ் அட்மிஷன்ஸ்க்கெல்லாம் லேட் ஆகுது இல்ல? அது சரி, கோர்ஸாவது டிசைட் பண்ணியாச்சா இல்லையா? கோர்ஸ்லாம் டிசைட் பண்ணியாச்சு. வெரி குட். அப்ப சென்னையில் ஜாயின் பண்ண, அங்கதான் நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். சென்னையா? அவ்வளோ தூரம்லாம் வேணாம் சித்தப்பா. அவ்வளோ தூரம்லாம் வேணாமா? வேற எங்க ஜாயின் பண்ண போற? இங்கே வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏதாவது நல்ல காலேஜா? வீட்டுக்கு பக்கத்துலயா? கொய்யால பாடாங்க. கொய்யால அதோ தெரியுதே, அவ்வையார் காலேஜ். அங்க ஜாயின் பண்ணிக்கிறியா? ஓகே சித்தப்பா. அட பாவி, அது லேடிஸ் காலேஜ்ரா. டேய், வெளியில வேற யார்ட்டும் சொல்றாரா? அருணே, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போற? இந்த பில்டிங்குள்ளாரே அடைஞ்சுன்னு, வெளியே எங்கேயும் போகாம குண்டு சட்டிக்குள்ளாரே குதிரை ஓட்டின்னு இந்த வெளி உலகத்தை பத்தி எப்ப நீ தெரிஞ்சுக்க போற? உங்க அப்பா அம்மா, டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் கற்றுக் கொடுத்ததை விட இந்த உலகம் உனக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். நீயும் கற்றுப்ப. புரிஞ்சதா? நான் இங்கே தான் படிச்சுக்கிறேன் சித்தப்பா. எனக்கு எந்த புது இடமும் வேணாம், எந்த புது ஃப்ரெண்ட்ஸும் வேணாம். எனக்கு இங்கேயே எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லை சித்தப்பா. அங்கே போய் நான் யார் கூட பேச போகிறேன்? நான் சொன்னால் அப்பா கேட்க மாட்டார் சித்தப்பா. எப்படியாச்சும் அப்பா கிட்ட சொல்லி கோயம்புத்தூர்லேயே தான் நல்ல காலேஜில் அட்மிஷன் போட சொல்லுங்க சித்தப்பா. அதுக்கு வாய்ப்பே இல்லைடா அருண். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு பறவை அது பறக்க வேண்டிய நேரத்தில் பறந்தாதான் அதனோட இயல்பு அது தெரிஞ்சுக்கும். இது உனக்கு பறக்க வேண்டிய நேரம். ஸோ குட் கோர்ஸ், நல்ல காலேஜ், சென்னை, தட்ஸ் இட். இவர் தான் என் சித்தப்பா. இவருக்கு இதான் வேலை. இவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க யாரும் இல்லை. அதனால என் மேலே ஒரு தனி பாசம் அண்ட் அட்டாச்மெண்ட் இருக்குன்ட்டு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படிப்பட்ட பாசம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் பண்றான். ரொம்ப ஆர்வமா இருக்கான் பையன். நான் சொல்லல, எனக்கு நல்லா தெரியும். என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தான் என் சித்தப்பாவை எங்கள் அம்மா அமுச்சு விட்ருக்காங்கன்ட்டு. அண்ட் நேரம் போக போக எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. அடுத்த 4 வருஷத்துக்கான என் காலேஜ் ஜேர்னியோட டிக்கெட் என்னை மீறி என் பேரில் புக் ஆச்சு. கொஞ்சம் அதிகமாக இருக்குமே. என்னால் ஒன்றும் பண்ணவும் முடியல, தடுக்கவும் முடியல. அண்ணா என்ன சொல்கிறாரு? உங்கள் எல்லார்கிட்டையும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஐ எம் நாட் ஓன்லி a student of ராமகிருஷ்ணா யூனிவர்சிட்டி பட் ஆல்சோ. அப்பன்னா ஹாஸ்டல் தான் கரெக்ட்.
ஹாஸ்டலா? வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது அண்ணா நீங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரே ஹேர் கட் தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த தடவையாவது கொஞ்சம் புது ஹேர் கட்டாக ட்ரை பண்ணுங்கன்ட்டு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஸ்டடீஸ்க்காக வீட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்து படிக்கிற முக்கால்வாசி பசங்க ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட்டோட நிறைய ட்ரீம்ஸோடு வருவாங்க. இவங்களுக்கு மத்தியில் என் ஏரியாவை தாண்டவே யோசிக்கிறேன்னா அதுக்கெலாம் ஒரே காரணம் வேறு யாரும் இல்லை, நான் தான். என் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்க டீ கடையில் என்றைக்குமே டீயில் சர்க்கரை கரெக்டாக போட்டு கொடுத்ததா சரித்திரமே இல்லை. சொல்லணும்னு நினைப்பேன், பட் சொல்லலாமா வேணாமான்ற டவுட்லேயே அது மட்டும் இல்லை, இது நாள் வரைக்கும் நான் கடையில் கொடுத்த கேஷுக்கெலாம் ஒழுங்காக சேஞ்சை வாங்கிட்டு வந்திருந்தேன்னா இந்நேரம் நான் ஒரு புது பைக்கே வாங்கியிருக்கலாம். சண்டே ஆனாலே என் அப்பார்ட்மெண்ட் பசங்களாம் கிரவுண்டில் கிரிக்கெட் விளாடுவாங்க. நான் அதை சூப்பராக வேடிக்கை பார்ப்பேன். ஆனால் நான் விளாடுறத என் வீட்டு காரிடோர் வால்ஸ் மட்டும்தான் வேடிக்கை பார்ப்பேன். இன்ஃபேக்ட் எனக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதே எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் என்னை மாற்றிக்கணுமா, இப்படிலாம் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே நான் யோசிச்சதே இல்லை. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ நீட் டு சேஞ்ச்னு சென்னையில் கால் எடுத்து வச்சேன். நான் மாறிடுவேன்னு நினச்சேன், ஆனால் லேப்டாப்லேயும் மொபைல்லையுமே பாதி வீக்ஸாக ஓட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் இயர் என்கிட்ட ஒரு சேஞ்சஸும் இல்லை. இவ்வளோ ஏன், என்னோடய ரூம்மேட்ஸ் 2 பேரும் வேறு டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு என்னோடய பேர் கூட செகண்ட் செமஸ்டர் வரைக்கும் தெரியாது. பேரலி ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணேன். பட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி இன்னும் என்கிட்ட இருந்து குறையவே இல்லை. எனக்கு இது ரொம்பவே டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. செமஸ்டர் லீவுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் செகண்ட் இயர். வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் எனக்கு நடக்க போகுதுன்னு அன்னைக்கு நான் நினைக்கல. கேன்சர் பாய்ஸ் கேங், இவங்க தான் எங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த டாமினேட்டர்ஸ் மாதிரி. யார் அவன் பார்த்துட்டு மதிக்காம போறான்? டேய் கூப்பிடுறான் அவனை. டேய் இவங்க கண்ணில் நான் மாட்டிப்பேன்னு கூட பார்க்கவா. கூப்பிட்டா மதிக்க மாட்டியா? எந்த ஏறா நீ? செகண்ட் இயர்னா. ஏய் இங்க வந்து நிலுவா மச்சான், அங்க பாருடா, சீனியர்ஸ் கிட்ட நம்ம ரூம்மேட் மாட்டீனா? இவனுங்களா? இவங்க நம்ம காலேஜுக்கு அந்த கேன்சர் ஆச்சேடா. சீனியர் கிட்ட மதிக்காம போனல முட்டி போறேன். நீங்க என்ன கூப்பிட்டா சரியா கேட்க சொல்லேங்கறா, முட்டி போறேன். மச்சான் இஷ்டானடா, வாடா போய் காப்பாத்தலாம். டே இருடா, நம்ம கிட்ட இந்த ஒரு வருஷத்துல ஒழுங்கா கூட பேசுனது இல்ல. எனக்கு தெரிஞ்ச கொஞ்ச நேரத்துல அவங்களே கலாச்சி விட்டுருவாங்க, நீ ஃப்ரீயா விடுறா. டேய் என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம ரூம்மேட்ரா. அதுக்கு இல்லடா நான் சொல்றது. என்னடா மறைக்கிற? அண்ணா கலாய்க்கிறதோட விட்டுருங்க, மேலெல்லாம் கை வைக்காதீங்க. நீ யாரா? அண்ணா அவன் எங்க ரூம்மேட்னா. ஒரு ரூம்மேட்னா கை வைக்க கூடாதா? காலே அண்ணா தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. இனிமேட்டு நாங்களும் உங்க வழியில வர மாட்டோம், நீங்களும் எங்க வழியில வராதீங்க. புரியுதா? நீ சொன்னா கொஞ்சம் உணர்ச்சி நாங்க வசப்பட்டேன். விட்டுருவோமா? இந்த ஒரு தடவை மட்டும் எங்க 3 பேரையும் விட்டுருங்க. 3 பேரா? 2 பேர் தான் இருக்கீங்க. 2 பேரா? அவன் போயிட்டான்டா. அப்பயே சொன்னேன், எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க பாத்தியா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டா எங்க போங்க. அண்ணா கொஞ்சம் பார்த்து பண்ணி விடணும். அன்னைக்கு நான் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். எனக்காக வந்தவங்களுக்கு என்னாலே அடியும் கிடச்சிது. இன் ரிட்டர்ன் அவங்களுக்கு என்னால் சாரி கூட சொல்ல முடியல. இதுக்கு மேலேயும் நான் இருந்தால் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நானே ரூமை வெக்கேட் பண்ணி என் கிளாஸ்மேட்ஸோட ரூமுக்கு அன்றைக்கி ஈவினிங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். தேவையாடா? நான் என்னடா பண்ணேன்?
சார் இந்த பையனை நான் ஒரு 3 வருஷமா பார்த்துன்னு இருக்கேன். இது வரைக்கும் யாருக்கூடயும் பேசி மிங்கல நான் பார்த்தே இல்ல. ஆனா நல்ல ரிசல்ட் ஸ்கோர் பண்றான். அந்த பையனா சார்? அவன் ஒரு வினோதமான கேஸ். இப்ப நடந்த இன்டர்னல் எக்ஸாம்ல கூட அவன் கிளாஸுக்கு நான் தான் இன்விஜிலேஷன் போயிருந்தேன். எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க, பார்த்தா இவன் மட்டும் பாதி எழுதிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் சார். என்னடா படிக்கலையோன்னு நினைச்சு போய் கேட்டா பென்ல இங்க் இல்லைன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கான் சார். ஏன் கேட்டா தர போறாங்க? ஒரு பெண்ணு கேட்கறதுக்கே இவ்வளவு தயங்குறான்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல போய் என்ன பண்ண போறானோ. அப்படி இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு he was raised with loneliness. யாருன்னா கூட உட்காந்து பேசினாலே மாறிடுவாங்க சார். பட் டைம் will decide. அருண் வீட்லயே இருக்கும் சரியா? எஸ் மம்மி. மம்மி வீட்டுக்கு வந்தோடனே விளையாடலாம், வெளியே போய் யாருக்குமே விளையாடணும். புரியுதாப்பா? மம்மி நீங்க டெய்லியும் இதே தான் சொல்றீங்க, ஆனா நான் கூட விளையாடவே வர மாட்டேங்கிறீங்க. செல்லம் இன்னைக்கு கண்டிப்பா விளையாடலாம் சரியா? சார் நான் மெயின்லாம் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ரிமைனிங் மெயில்ஸ்லாம் வந்து நான் ஆஃபீஸில் வந்து கரெக்ட் பண்ணி சொல்கிறேன் சார். அக்கா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், தம்பியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போயிட்டு வாங்க. அதுவும் வீட்லயே இருக்கணும், இல்லைன்னா நான் உங்க ஹாஸ்டலில் சேர்க்கிறேன். ஃபைனல் இயர். நான் என்ன நினச்சி ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆனனோ அதுக்காக ஒரு சின்ன ஸ்டெப் கூட என்னால் எடுக்க முடியல. ஏன்? எதனால்? இது என் மேலே இருக்க தப்பா, இல்லை அப்பா அம்மா என் கூட ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனாலையா, இல்லை அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே ஸ்கூல் இருந்ததுனால ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூல்னு இருந்ததுனாலையா, இல்லைனா சின்ன வயசுலேருந்தே நான் எந்த பிரச்சனையிலையும் இன்வால்வ் ஆகாமல் இருந்ததுனால இப்படியே இருக்கட்டும் என் அப்பா அம்மா என்ன எதுவுமே கேட்கலையா? இப்படி பல கேள்வி எனக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. பட் கேள்வி மட்டும் இல்லை, என் காலேஜ் டேஸ் ஓடிச்சு. ஃபேர்வெல் முடிச்சுட்டு நம்ம ரூம் வச்சா செஞ்சுட்டு அவரை டேபிள் புக் பண்ணிடலாமா? ரூம் மேட்ஸ்னா அருண் சேர்ந்து தானே டேய் எத்தனை மணி நான் கூப்பிடுறது? கூப்பிட்டாலும் வர போகிறது இல்லை. என்னாலலாம் அவனை போய் கேட்டுட்டு இருக்க முடியாது. உனக்கு வேணா நீயே கூப்பிட்டுக்கோ. இவர் நம்ம ஸ்கூல் சீனியர் ஆச்சு, பார்த்தா தவறும் பேசுகிற மாதிரி இருக்கும். ஏய், நீ செயின்ட் சாலமன் ஸ்கூல்ல தானே படிச்ச? என்ன தெரியல? நான் உன் சீனியரா? உட்கார் உட்கார். அப்புறம்டா, அம்மா நீ எந்த காலேஜ் படிக்கிறேன்னு சொன்ன? இங்கே ராமகிருஷ்ணா காலேஜில். இது இங்க இருக்க ராமகிருஷ்ணா காலேஜா? டேய் அங்க தானே நானும் டிகிரி முடிச்சேன். நானும் இங்க தான் ஒர்க் பண்றேன். டே இங்க 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு ப்ரொமோஷன் வாங்கிட்டு செட்டில் ஆகலான்னு இருக்கேன். நீ எந்த பேட்ச் சொன்ன? நான் ஃபைனல் இயர்ண்ணா. அடுத்த மாதம் லாஸ்ட் செமஸ்டரு எக்ஸாம். ஃபைனல் இயர்? அவ்வளோதான். ஓ, நம்ம காலேஜ் இந்த டைம்ல ஃபேர்வெல் நடக்குமே, ஃபேர்வெல் எப்படி போச்சு? இன்னைக்கு தானே ஃபேர்வெல் முடிச்சு. அப்போ உனக்கு காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா? யாரும் இல்லை. என்னடா சொல்ற அருண்? இன்னும் ஸ்கூல்ல இருக்க மாதிரியே இருக்கியடா நீ. பசங்க யார்கிட்டயும் மிங்கிள் ஆகாம நீ காலேஜ் போயாவது மாறி இருப்பேன்னு நினைச்சேன். இன்னும் அப்படியே இருக்கியாடா. நீ ஹாஸ்டல்ல தானே படிக்கிற, ஹாஸ்டல்ல கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இருக்காங்க, பட் யார்கிட்டயும் பெருசா சேர மாட்டேன். இன்னும் அப்படியே இருக்கியாடா. டே அருண், நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், என்னடா பாத்துன்னு இருக்காங்க? டே அருண், இங்க பாரு, ஸ்கூல்ல இருந்து நீ இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றல, இன்னைக்கு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். இங்க யாருமே நம்ம பேசுறது கேட்க போறது இல்ல. உன் மனசுல என்ன தோணுதோ அதை என்கிட்ட சொல்லு. ஃபர்ஸ்ட் உன் பிரச்சனை என்னன்னு சொன்னாதான் அதுக்கு எனக்கு சொல்யூஷன் யோசிக்க முடியும். உங்களுக்கே தெரியும் நான் ஒரு சிங்கிள் சைல்டுன்னு. எனக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்னு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அண்ட் நம்ம ஸ்கூலை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு. அதனாலேயே நான் யார்கிட்டையும் எப்பயுமே பெருசாக பேச மாட்டேன். இவ்வளோ ஏன் அடுத்தவங்ககிட்ட என்ன பேசணும்னு கூட எனக்கு தெரியலண்ணா. நான் அப்படியே கிளம்புறேன். அருண், ஃபர்ஸ்ட் உட்காரு. இப்போ தெரியுதா, இதான் உன் பிரச்சனை. நீ உன் பிரச்சனையை வெளியே சொல்றதுக்கே ரெடியா இல்லை. அப்புறம் எப்படி இதெல்லாம் மாறும்னு நினைக்கிற? உங்க அப்பா அவ்வளோ காலேஜஸ் இருந்தோன்னு ஏன் இங்க வந்து சேர்த்தாரு தெரியுமா? அட்லீஸ்ட் உன் கம்ஃபர்ட் ஜோன் வந்து வெளியே வந்தாதான் நீயா மாறுவ, மற்ற பசங்கிட்டலாம் போய் பேசுவேன்னு தான். அது தெரியாம நீ 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிருக்கு. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோ, டைமும் மெமரிஸும் வேஸ்ட் பண்ணா திருப்பி வரவே வராது. இங்க பாரு, உன் லைஃப்ல வந்துட்டு இதே மாதிரி யார்கிட்டயும் பேசாம இருக்கணும்னா இருக்கலாம்.
தப்பு இல்லை, உனக்கு அப்படிதான் இருக்கணும்னா அப்படியே இருக்கு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு நீ திரும்பி பாக்குறப்போ உன் லைஃப்ல நீ எல்லாருக்கிட்டையும் போய் பயந்து பேசாம என்ன தெரியுமா, அந்த சுச்சுவேஷன் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். மெமரிஸ்னு ஒன்று இருக்கவே இருக்காது. நான் சொல்றத சொல்லிட்டேன். மாறுறதும் மாறாம இருக்கிறதும் உன் இஷ்டம்தான். அருண், ஒரே ஒரு விஷயம் தான், நீ மேபி உன் காலேஜ் லைஃப் மிஸ் பண்ணிருக்கலாம். ஆனா லைஃப் உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரும். நீ அதை ஃபேஸ் பண்றதும் பண்ணாம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்துக்கோ. ஹேய், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க தான் போறேன். நம்ம ஸ்கூல் சீனியர்ஸ் தான். வரியா? ஜாலியா இருக்கும். இன்னைக்கு எனக்கு ஒன்று நல்லா புரிஞ்சுது. என் வாழ்க்கை மாறணும்னா அதுக்கு முதல்ல நான் மாறணும். வரியா? ஜாலியா இருக்கும். இல்லை பரவாயில்லண்ணா, நான் வரல. அங்கே 8:30 என் ஹாஸ்டல் ரூம் பசங்க டவர் ஹவுஸில் டேபிள் புக் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. என்ஜாய் பண்ணுவோம். நான் மாறினா என் வாழ்க்கை கண்டிப்பாக. மச்சான் அருண் வந்திருக்கான்டா. இங்கே எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், மெஸ்ஸில் சாப்பாடு தீர்ந்து போயிடுச்சுன்றதுக்காக நான் இங்கே ஒன்றும் வரல. அதனால் ஒரு பிளேட்டோட ஷேர் எவ்வளோன்னு எனக்கும் சொல்லுங்க. நம்ம கூட அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போகலாம். என்னடா வரமாட்டேன்னு நினைச்சா வந்திருக்க. எனக்கு எல்லாமே இப்போ தான்டா புரியுது. சரி விட்றா. விட்றா ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படி தானே பேசுவாங்க. கெட்ட வார்த்தையை மட்டும் தெரியாம சொல்லிட்டேன், மனசுல எதுவும் வச்சுக்காத. சரி ஏதாவது சாப்பிட்றதுக்கு சொல்லிட்டா? ஏதாவது புரியும் பார்ப்போம். இந்தா இந்த சூப்பு குடி. அண்ணா ஒரு பிளேட்டு. உங்க எல்லார்கிட்டயும் ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். அது எப்படா? அதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டா ஒன்று கேட்கணும்டா. சூப்பர் மச்சான். என்னடா பார்த்துன்னு சும்மா உட்காந்துக்கிறீங்க? என் சீனியர் கிட்ட நான் இன்னைக்கு பேசின மாதிரி இதுக்கு முன்னாடி நான் யார்கிட்டயும் பேசினதும் இல்லை, உட்காந்து கேட்டதும் இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐ ஃபவுண்ட் மை நியூ வெர்ஷன் ஆஃப் மை லைஃப். இதுதான் நான், இப்படி தான் இருப்பேன்னு இந்த உலகத்தில் யாராலையும் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியாது. நம்ம பேசுகிறவங்க பழகிறவங்களாம் வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கூடவே இருக்க போகிறது இல்லை. பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி எல்லாரும் ஒரு நாள் நவுந்து போக தான் போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் லெட் த கிளவுட்ஸ் ஷவர், பிகாஸ் லைஃப் இஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி அன்லெஸ் யூ மேக் இட் பியூட்டிஃபுல். என் வீட்டில் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஐ எம் லீடிங் மை டாட்ஸ் கம்பெனி அண்ட் ஆல்சோ த ஷேர் வேல்யூஸ் ஆஃப் அவர் கம்பெனிஸ் ப்ரொஃபைல். அன்னைக்கு நான் மாறினதுனால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்றதை என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்ன அருணா? சூப்பர். வாங்க சித்தப்பா, எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பரவாயில்ல. வெரி குட். ஆளே நல்லா இருக்கடா பாக்குறதுக்கு. அது சரி, அப்பாவோட பிசினஸ் டேக் ஓவர் பண்றதா கேள்விப்பட்டேன். ஆமா சித்தப்பா. குட் வெரி குட் டிசிஷன். தேங்க்யூ சித்தப்பா. அப்புறம் அப்பாவோட கிளையண்ட்ஸ் கூட டீல் பண்ணும்போது 1 minute bloody 1 minute சொல்லு. ஆமா அறிவில்ல? இடியட். ஆலங்கத்தால் ஐயா போன. சித்தப்பா, எனி ப்ராப்ளம்? பேசாம உன்ன மாதிரியே இருந்திருக்கலாம் போல இருக்கு. என்ன மாதிரினா? இல்லை புரியல சித்தப்பா. அதான்டா, இது மாதிரியான ஆளுங்க கூட பேசாம பழகாம அமைதியாகவே இருக்கிறவங்களுக்கு உங்கள் சைடில் ஏதோ ஒன்று சொல்லுவீங்களே, இது இன்ட்ரோவர்ட்டா? அதான் இன்ட்ரோவர்ட். அது மாதிரியே இருந்து தொலைச்சிருக்கலாம் போல இருக்கு.